நம்ம ஹீரோக்கும் நிலாக்கும் பிரேக்கப் ஆகி 1 வருஷம் ஆகுது. ஆனா நம்ம ஹீரோ நிலாவை மறக்க முடியாம ரொம்ப முடங்கி போய் வீட்டுக்குள்ளேயே இருக்கான். அவங்க அப்பா அம்மாவும் இவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கலாமேன்னு இவனை கூட்டிட்டு போறாங்க. அந்த பொண்ணை பார்த்தா இவனோட கிளாஸ்மேட். இவங்க 2 பேருமே ஜாலியா பேசி பழகி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் பிரேக்கப் ஆன விஷயத்த இந்த பொண்ணு கிட்ட சொல்லிடுறான். இந்த பொண்ணுக்கும் நம்ம ஹீரோ கூட பழக பழக கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோவையும் பிடிக்க ஆரம்பிக்குது. இப்படின்னா இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு தபால் ஒண்ணு வருது. என்னன்னு பார்த்தா இவன் முன்னாடி லவ் பண்ண நிலாக்கு கல்யாணம்னு இன்வைட் பண்ணியிருக்கா. அந்த இன்விடேஷன் அப்படியே கொண்டு போய் இந்த பொண்ணு கிட்ட காட்டி நிலாவை பத்தின எல்லா விஷயத்தையுமே இந்த பொண்ணு கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு நீ கவலைப்படாத, நீ நிலாவோட கல்யாணத்துக்கு போ. அங்க போய் உங்க அப்பாவோட ஹெல்த் இஷ்யூஸ்னால தான் நான் உன்னை பிரேக்கப் பண்ணேங்கிற உண்மையை நீ சொல்லு. அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டா நீ அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோ. அப்படி அந்த பொண்ணு மாட்டேன்னு சொல்லிட்டானா நான் உனக்காக வெயிட் பண்றேன், நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலான்னு இவ சொல்றா. நம்ம ஹீரோவும் ரொம்ப சந்தோஷமா அந்த விஷயத்தை சொல்லி நிலாவை சம்மதிக்க வச்சிடலான்னு கல்யாணத்துக்கு கிளம்புறான். அந்த கல்யாணத்துக்கு போனதுல நம்ம நிலாவோட ஃப்ரெண்டு கூட நம்ம ஹீரோவும் நல்லா ஃப்ரெண்ட் ஆயிடுறான். நம்ம ஹீரோவும் 1 வருஷத்துக்கு அப்புறம் அந்த நிலாவை பார்க்கும்போது அந்த பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ இவளோட கல்யாணத்துக்கு வந்திருந்தாலும் இவனை ஒரு ஆளாவே மதிக்க மாட்டா. நிலா நைட்டு பார்ட்டியில அவங்க ஹஸ்பண்ட் கூட ரொம்ப க்ளோஸா ஆடுறதனா பார்த்த நம்ம ஹீரோவும் கடுப்பாயி கிளம்பிடுறான். நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட நான் நிலா கூட சேரவே முடியாதுலன்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறான். பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற அஞ்சலியும் இவ்வளவு லவ் பண்றீங்க நிலாவை, அப்புறம் ஏன் அவளை பிரேக்கப் பண்ணீங்கன்னு கேக்குறா. இவனும் அவங்க அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்னால தான் நான் அவளை பிரேக்கப் பண்ணேன்னு நடந்த எல்லா உண்மைகளையுமே இந்த பொண்ணு கிட்ட சொல்லிடுறான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம அஞ்சலியும் நிலா கிட்ட வந்து உங்க அப்பா ஹெல்த் இஷ்யூஸ்னால தான் உன்னை அவாய்ட் பண்ணான்னு சொல்லிடுறா. இதெல்லாம் கேக்குற நிலாவும் நான் தான் பிரபுவை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் இவளுக்கு கல்யாணம் வரைக்கும் வந்துருது. அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு எழுந்திருவாளேன்னு பார்த்தா நிலாக்கு மனசுக்கு பிடிக்காத மாப்பிள்ளையா இருந்தாலும் அவங்க அப்பா சொன்ன ஒரு காரணத்துக்காக அந்த பையனையே கல்யாணம் பண்ணிக்கிறா. இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோவும் ரொம்ப வருத்தமா கல்யாணத்தை விட்டே வெளியில வந்து ஓடிடுறான். கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோவும் பிரீத்தி கிட்ட பேசி நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலான்னு பிளான் பண்றாங்க. அதனால ஊருக்கும் கிளம்புறாங்க. இவனோட கல்யாணத்துக்கு எல்லாருமே ஊருக்கு கிளம்புறப்ப நம்ம நிலாவும் பின்னாடியே வரா. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா கல்யாணம் ஆன கொஞ்ச நேரத்திலேயே நம்ம நிலா அழுக ஆரம்பிச்சிருப்பா. எதுக்கு இப்படின்னா அழுகுறேன்னு நம்ம அரவிந்தும் கேக்குறான். எனக்கு பிரபுவை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறான். மனசுக்கு பிடிக்காம என் கூட வாழ்றதை விட நீ அவன் கூட வாழலாம், நீ கிளம்புன்னு சொல்லிடுறான். அந்த பிரபு கூட சேர்ந்துடலான்னு நிலா ஓடி வந்திருப்பா. பின்னாடியே பார்த்தா நம்ம நிலா கூட சேர்ந்துடலான்னு அரவிந்தும் பின்னாடியே ஓடி வரான்.